அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி பனங்குடியில லட்சுமணன் என்ற ஒரு 15 வயது மாணவன் ஒரு கஞ்சா அடிட்ல கஞ்சா போதையில 13 வயது பள்ளிக்கு சென்ற மாணவனை கொடூரமான முறையில வெட்டி கொன்னான். அந்த வெட்டி கொன்ற அந்த குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. அந்த பையனுடைய இறப்பிற்கு நீதி கேட்டு அரசு தங்களுடைய பிரதிநிதியை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். அதற்கிணங்க ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ சபாநாயகர் அப்பா அவர்கள் நேரடியாக அந்த குடும்பத்திற்கு நான் இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள், உடலை பெற்றுக் கொள்ளுங்கள், அந்த குடும்பத்திற்கு தேவையான நிதி உதவிகளையும் அரசிடமிருந்து பெற்றுக் கொடுக்கிறேன், அந்த குடும்பத்திற்கு மார்ச் மாதம் வீடு அபார்ட்மெண்ட்ஸ் ஒதுக்கி இருக்கோம், அதற்கு முன்பணமாக 4.5 லட்சம் ரூபாய் பணமும் நானே கொடுத்துருதேன், அந்த வீடு 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு நான் உங்களுக்கு இலவசமா கொடுத்துருதேன். இதையெல்லாம் அவர் பேசிய காணொலிகள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மக்களும் நீங்க பார்த்துப்பீங்க. அப்பாவு அவர்களுடைய சுயரூபம் என்ன என்பது இதுல தெளிவா தெரியும். இப்போது அவர் வீடியோவும் வரும், அவர் என்னெல்லாம் சொன்னாரு அப்படிங்கிற வீடியோ ஒரு பனகுடி சிறுவன் லட்சுமணனுக்காக எல்லாரும் கூடியிருக்கிறோம். இப்போ அரசு சார்பில் என்ன கோரிக்கைகளை நிறைவேற்றதா சொல்லி தம்பி லட்சுமணன் 10ஆவது வகுப்பு படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு பையன் கஞ்சா அடிக்கக்கூடிய பையன் ஏத்து வீட்டுலதான் பனகுடியில அவனை தவறான ஒரு ஈடுபாட்டுக்காக அழைச்சி அதை மறுத்ததுனால இப்படிப்பட்ட சம்பவத்தை செய்தது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. நேற்று நள்ளிரவுக்கு பிறகு அவருடைய உயிர் பிரிந்து விட்டது ஆசாரி உள்ள மருத்துவம். அது கேள்விப்பட்டவுடன் காலையிலே நம்முடைய பேரூர் செயலாளர் உட்பட நம்முடைய கட்சிக்காரங்க எல்லாம் சேர்ந்து இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு அவருடைய தகப்பனாருக்கு ஆறுதலும். அவங்க ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்காங்க, சொந்த வீடு கிடையாது, எந்த நிலமும் கிடையாது. 3 பையங்க, மூத்த பையன் டிரைவரா இருக்கான், 2வது பையன் டிப்ளமோ மெக்கானிக்கல் லாஸ்ட் இயர் காப்புல, 3வது பையன் தான் 10ஆவது வகுப்பு படித்த பையன். அந்த இறந்த பையனுடைய தாயும் தகப்பனும் வேலை செய்துங்க. எனக்கு ரொம்ப காலமா தெரியும். பையனுடைய தகப்பனார் நம்ம சமோசா போட்டு வியாபாரம் பார்க்கிறாள், சின்ன ரொம்ப சாதாரண. அவருடைய வறிய நிலையை பார்த்த உடனேயே திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியருடைய கவனத்தை சொல்லி ஏற்கனவே மாண்பு முதல்வர் அவர்கள் அடுக்குமாடி குடியிருப்பு 468 வீடு கட்டுறதுக்கு 12 வேலை நடந்து முடிய போகுது. அதுல ஒரு வீடு, அது 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடு, அதை நம்முடைய மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு சொல்லி அதை அவர்களுக்கு நானே ஏற்பாடு செய்து கொடுப்பதாக, அதற்கு தேவையான செலவு வந்தாலும் அதை நானே ஏற்பாடு செய்து அவங்களுக்கு இருக்கதாட்டி சொல்லி இருக்கிறேன். இன்னைக்கு சில காரியங்களுக்கு உள்ளதை கையில குடிங்க பண்ணுங்க அப்படி இருக்கேன். இது போக அரசு நிவாரணம் இன்று அல்லது நாளை காலைக்குள்ள, எனக்கு தெரிஞ்சு நிறைய அதிகாரிகள் இந்த தேர்தல் பணியில இருக்கிறதுனால அதுல ஒரு சின்ன சுணக்கம் விரைவாட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த தேவையான அந்த நிவாரணம் நிச்சயமாட்டு விரைவில் இன்னைக்கோ நாளைக்கோ நம்ம வாங்குவோம். இந்த சம்பவம் கேள்விப்பட்டோடனே தம்பி இசைக்கிராஜ் அவர்களும் தூத்துல இருந்து ஏற்கனவே அவங்க வெள்ளிக்கண் ஏற்கனவே வந்திருந்தாங்க. காலையில அவங்கள பார்த்தேன். அப்புறம் இப்ப நானே எங்க மாவட்ட பொறுப்பாளர் கிரகாம்பல் அவர் பவானி எல்லாருமே நாங்க இங்க வந்திருக்கோம். நான் தம்பிகிட்ட உறுதியா சொல்றேன், எல்லாம் நல்லதா நடக்கும். அந்த குடும்பத்தை, அது உங்க குடும்பம்னு நினைக்காங்க, என் கூட பிறந்த சகோதரனா என்னென்ன செய்யணுமோ தேவையான காலங்கள்ல நான் எல்லாரும் பண்ணி தருவேன். அவங்களுக்கு எந்த விதமான நீங்க ஐயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இதை நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த துயர சம்பவத்திலயும் அந்த குடும்பத்துக்கு ஆறுதலா இருக்கு, நம்ம என்ன செய்யணுமோ செய்யணும். முதல்வர் பேசினாதான் சொல்லி நான் பேச முடியல, பேசாத ஏற்கனவே உள்ள ஷெட்யூல்ல உள்ளது பேரிடும். நம்ம அது தகவல் பேருக்கு நான் சொல்றேன். நம்ம சேர்ந்து இப்ப நடக்க வேண்டியதை நீங்க சொன்னீங்கன்னா இல்ல, அது ஏற்கனவே தம்பி எசைக்கிராஜி ஒரு கோரிக்கை மனுவை தந்திருக்காங்க. அந்த கோரிக்கைகள்லாம் எந்த அளவுக்கு விரைவா என்னால செய்து கொடுக்க முடியுமோ நான் பண்ணி எங்க உள்ள மக்கள்கிட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க. அப்பாவும் சொன்னா ஓகே தான், அதுக்கு பிறகு அதுல அப்பீல் கிடையாது. எவனா சொன்னதாலையும் செய்து நான் பண்ணிட்டேன். நான் பாத்துக்கிட்டேன் தம்பியை, நான் பார்த்துருந்தேன். அந்த 2 பிள்ளைகளுக்கு வழியும் நான் என்னால முடியும், நான் என்ன வழி செய்யணுமோ நான் உண்மையில உங்களை நம்புவதால மாற்றுக்கிறது இல்லை. நீங்க எங்க நம்ம இதுகள் சரிதான், நாங்க அதை எப்படி முடிவெடுப்போம் நான் சொல்லக்கூடாது. நாங்க எப்படி இருப்போம்ட்டு நீங்க யாருக்கிட்டையாவது நம்ம ஆட்கள்கிட்ட நீங்க கேட்டுக்கிடுங்க, நம்ம இருந்து பண்ணுவோம். நம்ம உங்களை சந்திச்சதே எனக்கு சந்தோஷம் தான். நீங்க உங்க கடமையை செய்யிருக்க, நான் ஏன் செய்யறேன். நம்ம அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லிட்டீங்களா? சொல்லல, நீங்க சொன்னாதான் போட்டு தரட்டா போனா டீன் போட்டு நார்வல் டீன். நீங்க நினைச்சு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இதுக்கு பிறகு இவ்வளவு நடந்திருக்கான்னு நீங்க கேட்கக்கூடிய அளவுக்கு நான் இப்படி பப்ளிக்ல வீடியோ பதிவு இருந்தும் அந்த குடும்பத்திற்கு இன்ன வரைக்கும் எதுவுமே செய்யாம இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அந்த குடும்பத்தார் நேரில் செல்லும் பொழுது அந்த குடும்பத்தோட அவதூறு வார்த்தைகள்ல சொற்கள்ல ஒருமையில பேசியிருக்காரு. அந்த குடும்பம்
வந்து கண்ணீர் விட்டு வந்து கதறாங்க. எதுவுமே செய்யலன்னு அவங்க அப்பாவு சார் சொன்ன மணிக்கு நடக்கல அப்படின்னு சொல்லி. அப்போ தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் சொல்றேன், அப்பாவு எம்எல்ஏவோட சுயரூபத்தை எல்லாரும் பாருங்க. பட்ட பகல்ல வாக்குத்துட்டு போனாரு. தற்போது இது சம்பந்தமா அவர்கிட்ட போன் பண்ணி கேட்கிறேன், ஐயா வணக்கம், நான் எஸ்ஐ ராஜா பேசுறேன், என்னையா அந்த குடும்பத்திற்கு வாக்கு கொடுத்துட்டு போனீங்களே, இன்னும் எதுவுமே செய்யலையா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அரசு தரப்புல இருந்து எதுவும் வரலையே, வீடு வந்து அலாட் பண்ணிருக்காங்க, அந்த குடும்பத்திட்டே சொல்லல, அந்த குடும்பமா சேர்ந்து கண்டுபிடிச்சு போய் வீட்டுக்கு எழுதி கொடுத்திருக்காங்க, அதற்கு வந்து முன்பணம் வந்து நீங்க கட்டுவீன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, என்ன தம்பி மிரட்டலா, நீங்க பேசுறது என்ன மிரட்டல் தோணில இருக்க, எப்படி பாருங்க. அதாவது அப்பாவு எம்எல்ஏ சொல்றாரு, நான் போன் பண்ணி கேட்டதுக்கு, இந்த குடும்பத்திற்கு நியாயம் கேட்டதுக்கு, வாக்கு ஏன் தவறுனீங்கன்னு கேட்டதுக்கு மிரட்டலா அப்படின்னு சொல்லி கேட்காரு. அப்போ இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள், இப்பேற்பட்ட அரசியல்வாதி, இப்பேற்பட்ட நபர் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினரா வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறத எல்லாரும் நீங்க பார்த்துக்கிடணும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, முழுக்க முழுக்க இந்த அப்பாவு சபாநாயகர் என்பவர் வந்து அரசுக்கு கட்டப்பர் ஆயிருமே இந்த விஷயம் வெளியே வந்தா அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம அந்த குடும்பத்தை புறக்கணிச்சிருக்காரு. மாண்புமிகு முதல்வர் திரு அப்பாவு மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா பொய் சொன்னதுக்காண்டி, முதல்ல பொய் சொன்னதுக்காண்டி, நம்பிக்கை துரோகம் பண்ணதுக்காண்டி அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்த விஷயத்தை நாங்க சும்மா விட போறது இல்ல. அப்பாவுக்கு எதிரான போராட்டங்கள் விரைவில் அறிவிக்கப்படும். தேர்தலில் 1000 வேலைகள் இருந்தாலும் கண்டிப்பான முறையில் அப்பா அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதியில் அவர் வெற்றி பெறாத வகையில் எங்களுடைய பிரச்சாரம் இருக்கும். அந்த குடும்பமே சொல்லிட்டு ஃபேமிலி சொல்லிட்டாங்க, எங்களுக்கு மான ரோசம் தான் முக்கியம். ஆனா அன்னைக்கு எங்க கிட்ட அழுது நடிச்சவரு, இப்படி ஆயிட்ட எனக்கு தெரிஞ்ச குடும்பம் அப்படிலாம் சொன்னவரு, எங்களை இப்ப வீட்டுக்கிட்ட போனா நீ ஏன் வந்த, தலிபே நில்லு அப்படின்னு ஒருமையில வந்து பேசுறாருன்னு சொல்லி கண்ணீர் வடிக்காங்க. மாண்புமிகு சபாநாயகர் அப்பாவு அவர்களை நான் வன்மையா இந்த இடத்துல கண்டிக்கிறேன். உங்களை போன்ற அரசியல்வாதிகளோட பேச்சு எப்படி இருக்குங்கிறதையும் நான் உணர்ந்துகிட்டேன். எல்லாரும் சொன்னாங்க, ஒரு சில பேர் அப்பாவு எம்எல்ஏ வாக்கு சுத்தம் இருக்காது, நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, போராட்டத்தை முன்னெடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் மதிய கடன் கொடுத்துட்டேன், கேட்கல. சரி 2-3 நாட்கள்ல பொங்கல் திருவிழாலாம் வருது, அந்த குடும்பமும் அந்த உடலை நல்லடக்கம் பண்றோம் வந்து பண்ண வேண்டும் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிதான் நம்பிக்கையில தான் அப்பாவு அவர்கள் சொன்ன வார்த்தையில நம்பிதான் உடலை நாங்க பெற்றுக்கொண்டோம். ஆனா இன்னைக்கு அந்த கோரிக்கை நிறைவேறல. அதனால கண்டிப்பான முறையில போராட்டம் நடத்தி தான் அவர்களுக்கான நீதியை பெற வேண்டும் என்று அப்பாவு அவர்கள் விரும்புகிறார்கள். அதனால் விரைவில் போராட்ட தேதி அறிவிக்கப்படும். எனது ஒட்டுமொத்த முக்கோள சமுதாய மக்களே அனைவரும் நீங்க எல்லாம் ஒன்று திரளணும். தமிழ்நாடு முழுவதும் இருக்க பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தோட போராளிகள், நான் டேட் குறிச்ச உடனே திருநெல்வேலி நோக்கி எல்லாரும் வாங்க. இது போன்ற அரசியல்வாதிகள் இனிமேல் எந்த இடத்திலையும் வாக்கு கொடுக்க கூடாது. எத்தனை அரசியல்வாதிகள் வாக்கு கொடுத்து நிறைவேற்றிருக்காங்க. இந்த ஆட்சியில பல்வேறு நிகழ்வுகள் நடந்துச்சு இந்த சமூகத்துக்கு எதிராக. அப்ப ஒரு சில விஷயங்கள்ல அரசியல்வாதிகள் வந்து வாக்கு கொடுத்து நிறைவேற்றிருக்காங்க. ஆனா அந்த அப்பாவு மாதிரி யாரும் நம்பிக்கை துரோகம் பண்ணல. இப்படி ஒரு பொய் பேசும் நபர் எப்படி சபாநாயகரா பதவியில நீடிச்சாரு நினைக்க எனக்கே தமிழ்நாடு அந்த சபையை நினைச்சு கேள்விக்குறியாகும். இது போன்ற நபர்களுக்கு எப்படி நீங்க சபாநாயகர் பதவிக்கு எனக்கு தெரியல. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முதல்ல அந்த குடும்பத்திற்கான நிதியை பெற்றுக் கொடுங்க. இந்த சபாநாயகர் அப்பாவு மீது உடனடியா நடவடிக்கை எடுங்க. நீங்க நடவடிக்கை எடுக்கிற நம்பிக்கையில ஒரு நாள் காத்திருப்போம். அந்த குடும்பத்தினர், தமிழ்நாடு முழுவதும் மக்கள் அனைவரும் அந்த குடும்பத்தினர் வந்து பேசுவதை, அந்த குடும்பத்தினருடைய கதறலை எல்லாரும் நீங்க கேளுங்க. ஒரு திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி கிராமம். என் பேர் மாரியப்பன். என் மகன் ஒரு கஞ்சா போதில் என் பையன் லட்சுமணன் கடந்த 5/1/2026 அன்று சாயங்காலம் மாலை 4 மணி 4:30 மணிக்குள்ள வெட்டி சம்பந்தம் வெட்டினது. ஆஸ்பத்திரி கொண்டு இருந்தாங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தோம். உயிருக்கு ரொம்ப போராடிட்டு இருந்தாப்புல. அப்போ அந்த நேரம் எங்களுக்கு எந்த கட்சியிலேருந்து யாரும் வந்து எந்த உடம்பு எங்களுக்கு எந்த இது பண்ணல. அப்போ தான் நாங்கள் எஸ்ஐ ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதால, அது ஒரு ஆள் தகவல் கொடுத்து தெரிஞ்சு சொன்னதால அவங்க அண்ணனும் வந்தாங்க, ஆசை வந்து பார்த்தா அந்த வீடியோ எல்லா இடமும் பரவலாச்சு. அது பரவாயில்ல, உலகத்தில் இந்தியாவில் எல்லாத்துக்கும் தெரியும். எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஒரு சில அரசியல்வாதிகள் வரல. அன்றைக்குமே சபாநாயகர் உடனே வரல, மறுநாள் தான் வந்தார். அதை வாண்டடாக தான் வந்தார். பையன் இறந்த பிறகு தான் வந்தார் அவர். அதுக்கு முன்னாடி அவர் வரல. அதுக்கு முன்னாடி எந்த ஒரு உதவியும் எந்த இது யாரும் எதுவும் பண்ணலை எங்களுக்கு. அப்போ பையன் இறந்த பிறகு வந்து அதுவும் இறந்த மறுநாள் தான் வந்தார். முதல் நாள் யார் எந்த கட்சி எந்த உடம்பு வரல. நம்ம பிஎம்டிலேருந்து எஸ்ஐ ராஜா மூலியமாக தான் ஆட்கள் வந்து எல்லோரும் எங்களை சப்போர்ட் கொஞ்சம் 2 நாளாக ஒருத்தனே இருந்து எங்களை பார்த்தாங்க. அப்புறம் வாண்டடாக தான் இவர் சபாநாயகர் அப்பாவுமே வந்து எங்களை பார்த்து இப்போ காலையில் வந்து பார்த்து ஆறுதல் கூறிட்டு போனார். சரின்னு சொல்லி நாங்கள் இது பண்ணிட்டு தான். 2வது அண்ணன் வந்த பிறகு, எஸ்ஐ ராஜன் வந்த பிறகு அவரும் வந்து எல்லாத்தையும் பேசினார். பேசி எடுத்து எல்லாத்துக்கும்
வாக்குறுதி கொடுத்தாரு. எல்லாமே நான் இது என் குடும்பம், நான் பார்த்துக்கிட்டேன், அவங்களுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் நான் செய்தேன்னு சொல்லி சொன்னார். ஆனால் அவர் சொன்ன எதுவுமே இன்றைக்கி எனக்கு எதுவும் நடக்கலை. 2 நாளில் முடிச்சு தரேன்னு சொன்னார். எனக்கு 45 நாள் ஆச்சு, எனக்கு இது வரைக்கும் கூட நடக்கலை. 22/2/26 அன்று அவர் சபாநாயகர் அவரோட இல்லத்துக்கு நாங்கள் போய் சென்று அவரை சந்திக்க போனோம். சந்திக்க போன இடத்துல எங்களை தரக்குறைவாக நடந்துக்கிட்டார். என்ன பேசினாருன்னா, யார் சொல்லி நீங்கள் போனீங்க? இங்கே எங்கள்கிட்ட இங்கேருந்து பிஎம்டி கட்சியிலேருந்து அண்ணன் வள்ளிங்கன் தவிர தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அப்போ எங்களை எந்த எதுவும் பண்ணலைன்னு சொல்லி சொன்னோன்னா, அப்போ நீங்கள் போய் அவரை போய் பாருங்கன்னு சொல்லி அண்ணன் சொல்லி விட்டாங்க. அதனால் நாங்கள் அங்கே போய் பார்க்க போயிருந்தோம். போன இடத்துல எல்லா ஆட்களும் மரியாதையாக கூப்பிட்டு பேச வைக்கார். எங்களை கண்டோன்னே அங்கேயே நில்லு, இங்கே வராத அப்படின்னாரு. அப்போ என்ன ஆயிடுன்னு கேட்கும்போது யாருன்னு கேட்டார். அப்படி பனோடியில் அப்படி பையன் யாருந்தவன் அப்பா வந்திருக்கேன் அப்படின்னேன். அப்போ நான் அன்றைக்கே 1 லட்ச ரூபா கொடுத்துட்டேனே, என் நிதி ஒன்றும் வரல சார் அப்படின்னு. அதான் அன்றைக்கே தான் 1 லட்ச ரூபா நான் கொடுத்துட்டேனே அப்படின்னாரு. அன்றைக்கி இந்த மீட்டிங் நடத்துனது நீ வரலையா அப்படின்னு கேட்டார். மீட்டிங் நடத்தது அதுங்க உள்ள ஆட்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க, கட்சிக்காரங்க எல்லாத்தையும் தெரியப்படுத்துங்க. அந்த கட்சி பிரதிநிதி யாருமே எனக்கு தெரியப்படுத்தலை. வீடு கொடுக்கதாட்டு ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. மக்கள் குடியிருப்பு திட்டத்தில் வீடு இது பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்க இது பண்ணியிருந்தாங்க. அந்த கட்சி பிரதிநிதி ஆட்கள் எதுவுமே எனக்கு தகவல் கொடுக்கல. தச்சமெல்லாம் நான் அந்த ரோட்டில் போகும்போது கொடியெல்லாம் கட்டிக்கிறேன். அப்போ நான் சங்கர்னு ஒருத்தர் அந்த கட்சியில் இருக்கார். அவர்கிட்ட கேட்கும்போது அவர் தான் சொன்னார், இப்போ எம்எல்ஏ வராங்க நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். அப்புறம் போன இடத்துல என்னை யாரும் கண்டுக்கல. அப்போ அவர்கிட்ட சங்கர்ட்டு சொன்னேன். அவர் நில்லு ஐயா போகும்போது பார்க்கலான்னாரு. ஐயா போகும்போது அவரும் எனக்கு கண்டுக்கல. சபர்ந்தாரு நான் கண்டுக்கல. பார்த்துட்டு அவர் போயிட்டார். நானும் வணக்கம் சொன்னேன், அவரும் பார்த்துட்டு போயிட்டார். ஆனால் நேற்று வீட்டில் வச்சு சொல்லி நீ வந்தவன் என்ன பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவர் கேட்காரு. அவ்வளோ கூட்டத்தில் நம்ம மேடையில் போய் அவர் போய் தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்க முடியாது. அப்போ நான் இதை நேற்று நான் சொல்கிறேன். அவர் என்ன நான் சொல்கிறத கேட்க மாட்டியா? ஐயா நீங்கள் சொல்ல கேட்கலன்னு சொல்லல ஐயா, நான் வந்தேன் உங்களை பார்த்தேன்னு. இல்லை நீ ரொம்ப இது பண்ணாத, நீ அவனை போய் பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு வந்து என்ன பாரு, அந்த அப்பாயின்மெண்ட் காப்பி வாங்கிட்டு வா. அங்கே சங்கரன் ஒருத்தர் இருக்காங்களா, நம்ம அங்கே நான் அன்றைக்கி சொல்லிட்டு 4 கிழமை போய் பார்த்து அவங்க மூலியமாக ஆர்டர் காப்பி வாங்கிட்டு வா அப்படிங்காப்புல. அது யார்கிட்ட போய் வாங்கணும்னு சொல்லி கரெக்டாக சொன்னால் தான் வாங்க முடியும். அது நம்மகிட்ட எந்த தகவலும் சரியான தகவல் கொடுக்கல. அப்போ அந்த ஆர்டர் காப்பி போய் வாங்கிட்டு வாங்கினா அந்த ஆர்டர் காப்பி இவர் தான் வீடு பணம் கட்டி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த ஆர்டர் காப்பியுமே இவர் தான் வாங்கி தரேன், நமக்கு அதோட விவரம் தெரியாது. அது எதுவுமே அவர் செய்யலை. இப்போ நம்ம அன்னைக்கு சம்பவம் நடக்கும்போது நம்மளா வீடு கேட்கல, இல்லை பணம் இல்லை அவராக தான் தரேன்னு சொன்னார். கேட்கவே இல்லை, அவராக தான். அதான் அன்னைக்கு இறுதி சடங்குக்கு 25,000 தான் கொடுத்துருக்கேன். இது போக என்னோட சொந்த பைசா 1 லட்ச ரூபா கொடுக்குன்னு சொல்லி அவர் தந்தார். அந்த 1 லட்ச ரூபா தந்தாரு நேற்று அவர் சொல்லி காட்டுறாரு. நான் பிள்ளையவே கொடுத்துட்டு போயிருக்கேன், கொஞ்சம் கூட ஆதரவு கூட இல்லாம 3 பேர் தான் போயிருந்தோம். எங்கள் 3த்தையுமே வந்து அவர் ஒரு மதிப்பாகவே பேசலை. ஒரு சபாநாயகர் மாதிரி ஒரு அன்னைக்கு பேசுகிற மாதிரி நடந்துக்கலாம். அன்னைக்கு சொன்னார், இது என் குடும்பம், எனக்கு தெரியும், 20 வருஷம் நான் பார்த்துட்டு இருக்கேன், அந்த குடும்பத்தை என்ன தெரியும் சொல்லி எனக்கு சொன்ன மனுஷன். அன்னைக்கு நேற்று எங்களை கண்டா நான் நேற்று அவர் பேசின பேச்சே வேற. அதனாலதான் அந்த அண்ணன் அன்னைக்கு எனக்கு எஸ்கிராஜ் அண்ணன் வந்து அதனாலதான் செய்வாரு சொல்லிட்டு அவங்க பெரிய மனுஷன் சொல்லுவாங்கன்னு வந்தாங்க. நேத்து அவரு அன்னைக்கு பேசிக்கிட்ட மாதிரியே காமிக்கல, தெரியாத ஆள் மாதிரி பேசுறாரு. தெரியாத ஆள்கிட்ட பேசுற மாதிரி 3வது ஆள்கிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. அன்னைக்கு அப்போ இந்த கடமையை செய்யறதுக்காண்டி அவரு இந்த பனவடியில இந்த மீட்டிங் போட்ட இதுமே வந்து எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் யாரும் கொடுக்கல. தகவல் கொடுத்தா நாங்களும் அதில் போய் கலந்துருப்போம், கேட்டிருப்போம், வச்சிருப்போம், எல்லாம் கேட்டிருப்போம். அதுக்கப்புறம் அந்த சங்கருங்கிற சொல்லி தான் ஆர்ஏவை கூப்பிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அது நான் அப்பாயின்மெண்ட் காப்பி எதுவும் எனக்கு வரல. இதை கேட்க தான் போனதுக்கு தான் தவிர அந்த வார்த்தையை சொல்லுவார். பையனுக்கு வேலை வாங்கி தரேன், வேலைக்கு ரெடி பண்ணலை. அப்புறம் எங்களுக்கு குடும்பத்துக்கு நிதி உதவி செய்தன, அதுவும் செய்யலை. எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு வந்து சேரலை. முதலமைச்சர் நிவாரணம் நிதி வரல. முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அறிக்கை கொடுக்க சொல்லி சொன்னார். அது இன்னும் அறிக்கை கொடுக்கல. 2 நாள்ல உங்களுக்கு எல்லா வேலையும் நடக்கும்னு சொன்னாரு. பணகுடி பிள்ளை 1 கோடி தான் பிள்ளைய அடக்கம் பண்ணியிருக்காங்க. இவர் அன்னைக்கு 1 லட்ச ரூபா கவர்ல போட்டு தந்தாங்க. ஊரு புறம் என்ன சொல்றாங்க, 1 கோடி ரூபா வாங்கிட்டு தான் பிள்ளைய வாங்கி அடக்கம் பண்ணி ஊரு புறம் பேசுறாங்க. கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஆனா இவர் தந்த 1 லட்ச ரூபா சொல்லி காட்டுதாரு. அதை சம்பந்தம் நடந்த அன்னைக்கு சபாநாயகர் மறுநாள் நம்ம வீட்டில் வந்து எல்லாத்துட்டையும் இது என் குடும்பம் நான் பார்த்துக்கிட்டேன், அவங்களுக்கு என்ன உண்டு நான் செய்கிறேன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதி கொடுத்த வீடியோவும் இருக்குது. ஆனால் அந்த வீடியோ ஆதாரம் பற்றி இது வரைக்கும் யாரும் எந்த ஒரு இதுவும் அதை பற்றி யாரும் பேசலை, கண்டு கூட இல்லை. இப்போ நேற்று அவரே வந்து நான் எல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லி அவரே வாக்குறுதி கொடுத்துருக்காரு. நான் கஞ்சா போதையில் தான் இந்தமாரி நடந்துங்கிற வாக்குறுதியை சபாநாயகர் கொடுத்துருக்காரு. ஆனால் வீட்டில் வச்சு அன்றைக்கி எஸ்கிராஜ் அண்ணகிட்டையும் சபாநாயகர் தான் நீங்கள் சொன்னால் எல்லா கதையும் நடக்கும், நீங்கள் சொல்லி இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ண சொல்லட்டுமா, பாடியை வாங்கி நல்லடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி அன்றைக்கி சொன்னார். நீங்கள் நல்லடக்கம் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன உண்டோ நான் பார்த்து செய்தேன், என் குடும்பத்தை செஞ்சேன்னு சொன்னாப்புல. அன்னைக்கு எஸ்கிராஜன் சபாநாயகர் சொல்லுதாங்களே அப்படிங்காக ஒரு மரியாதை கொடுத்து அந்த வந்திருக்க மக்களுக்கும் எல்லாத்தையும் பார்த்து ஒரு மரியாதை கொடுத்து சரி நாங்கள் வந்து எல்லாம் செய்கிறோன்னு சொல்லி அண்ணனும் எல்லாம் கூட நின்று
செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனால் அந்த இது கூட நம்ம சபாநாயகர் ஐயா இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலை. நான் வந்து எனக்கு அவங்க ஒன்றும் செய்யட்டாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை எனக்கு இது பண்ண சொல்லுங்கள்.